ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சிபிசிஐடியில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சட்ட ஆலோசகர் இந்த பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. இது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு சிபிசிஐடி காவல்துறையில் சட்ட ஆலோசகர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தற்போது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சிபிசிஐடி காவல் நிலைய வேலைவாய்ப்பு. இந்த அறிவிப்பின்படி சென்னை, சேலம், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் குற்றப்பிரிவு இடங்களில் 5 சட்ட ஆலோசகர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அது தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. விண்ணப்பதாரர் இந்தியாவில் மத்திய சட்டம் அல்லது மாநில சட்டம் அல்லது பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்பட்டம் அதற்கு சமமான வேறு ஏதேனும் ஒரு பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். இதுதான் கல்வி தகுதி. இந்த சட்ட ஆலோசகர் வேலைக்கு மாதத்திற்கு 50,000 ரூபாய் சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவங்க அதிகபட்சமாக 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ஆலோசகர் பதவிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம், அதாவது www.tnpolice.government.in இந்த வெப்சைட் மூலமா விண்ணப்ப படிவத்தை நீங்க டவுன்லோடு செஞ்சுக்கணும். டவுன்லோடு செஞ்சுட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு வரக்கூடிய பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள்ள நீங்கள் கீழ்கண்ட அந்த முகவரிக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆஃப்லைன் மெத்தட் தான், தபால் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். www.tnpolice.government.in இந்த வெப்சைட்டில் இந்த சட்ட ஆலோசகர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோடு செய்து உங்களுடைய அந்த கல்வி சான்றிதழோட இணைத்து கூடுதல் காவல் இயக்குனர், குற்றப்பிரிவு, குற்ற புலனாய்வுத்துறை, 220 பாந்தியன் சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000 இந்த முகவரிக்கு அனுப்பணும். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.